ஹாய் ஹலோ வெல்கம் டு எலக்ட்ரிஷியன் இந்த வீடியோவில் நம்ம ஹவுஸ் ஒயரிங்க்கு யூஸ் பண்ணுற ஒயர் எந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணலாம் ஸ்கொயரில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயரிங் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வழக்கமாக பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2.5 1.5 4 ஸ்கொயர் எம்எம் 6 ஸ்கொயர் எம்எம்னு சொல்லுவாங்க. இதோடைய கரண்ட் ரேட்டிங்கு அதே மாதிரி இதோடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே எந்தெந்த லோடுக்கு எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏசி இதே மாதிரி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி லோடுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒயர் சரியான ஒயரு அது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஒயரும் பார்த்திங்கன்னா அதோடைய கரண்ட் ரேட்டிங் ப்ளஸ் வோல்டேஜ் ரேட்டிங் தான் பார்ப்போங்க. வோல்டேஜ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 230 வோல்ட்ஸு இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் 240 வோல்ட்ஸ் வரும். அதே பார்த்திங்கன்னா கரண்ட் பார்த்திங்கன்னா இதோட லோடுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்திங்கன்னா கேபிளோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து அதோடைய கரண்ட் ஃப்ளோயிங் அதே மாதிரி லோடோடைய கெப்பாசிட்டி பொறுத்து அதோடய கரண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம் அதே மாதிரி 2 ஸ்கொயர் எம்எம் 2.5 அதே மாதிரி 1 ஸ்கொயர் எம்எம் 1.5 ஸ்கொயர் எம்எம் 4 ஸ்கொயர் எம்எம் இதெல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு சூட்டபுளாகும்னு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கே நம்ம பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம் கரண்ட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 16 ஆம்ஸ் வரை இருக்கும். ஆனால் ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 ஆம்ஸ் வரைக்கும் 1.0 mm ஸ்கொயர் கேபிள் பார்த்திங்கன்னா அதோடைய ஆவரேஜ் கரண்ட் பார்த்திங்கன்னா 10 ஆம்பியர்ஸ். இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் சர்க்யூட்லேருந்து சுவிட்சோட அவுட்புட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற லேம்ப்பு, அதாவது லோ வேட்டேஜ் லேம்ப்பு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லோ வேட்டேஜ் லேம்ப் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 60 வேட்டேஜ் இருக்கும். 60 வேட்டேஜ் அதே மாதிரி 100 வேட்டேஜ் அதே மாதிரி 200 வேட்டேஜ் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 6 வேட்டேஜஸ் அப்புறம் 100 வேட்டேஜஸ் அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சூட்டபுள் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம் அந்த கேபிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1/4 அதாவது 0.75 ஸ்கொயர் எம்எம் அது பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் லேம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட் லோடு அதாவது மினிமம் லோடு யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது கரண்ட் கேரிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதாவது லேம்ப் பார்த்திங்கன்னா சில லேம்ப் பார்த்திங்கன்னா 20 வேட்டேஜ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கண்டினியூ யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒயர் சூட்டபுள் ஆகும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது பெஸ்ட்டு. ஏன்னா அதோடைய லோடு பார்த்திங்கன்னா சம் சடன் சேஞ்சஸ் வரும்போது இது பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வித் ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1.5 ஸ்கொயர் எம்எம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு 20% கரண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 1 ஸ்கொயர் எம்எம் பார்த்திங்கன்னா 10 ஆம்பியர்ஸ் இருந்தால் அதே மாதிரி 1.5 அந்த ஸ்கொயர் எம்எம் பார்த்திங்கன்னா 15 ஆம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வித் ஸ்டாண்ட் ஆகும். அது பவர்ஸ் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 6 ஆம்பியர் சாக்கெட்ஸ்க்கு அதே மாதிரி லோடு வித் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு அது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஒரு குட்டி ஒரு சின்ன ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஏறி வைக்கிறதுக்கு இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து சப் சர்க்யூட்டுக்கு அதாவது அந்த நியர் எதாவது லைட் ஏறி வைக்கிறாங்களோ அதுக்கு பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2.5 ஸ்கொயர் எம்எம் இது பார்த்திங்கன்னா நம்ம டிவி பாக்ஸிலிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸிலிருந்து நம்ம பார்த்திங்கன்னா நியர் சுவிட்ச் போர்ட் சர்க்யூட்டுக்கு அதாவது எந்தெந்த ரூமுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ரூட் பிரியுதோ அந்த இடத்துல தேவையான அப்ளிகேஷன்ஸ் பார்த்து நம்ம இந்த கேபிள் இந்த ஒயரை யூஸ் பண்ணிப்போம். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒயரிங் பார்த்திங்கன்னா அதோடய வேட்டேஜ் பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். அதாவது நார்மல் எலக்ட்ரிக்கல் போர்ட் ரூல் பிரகாரம் 800 வேட்டேஜுக்கு மட்டும் ஒரு சர்க்யூட் போகணுன்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்யூட் அதாவது ஒரு கேபிளில் நம்ம பவர் சப்ளை எடுத்துகிட்டு போகிறோம்னா அதோடைய லோட் வித் ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 800 வாட் வேட்டேஜ்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 800 லோடு அட் அ டைம் நம்ம யூஸ் பண்ணலாம்.
அதுக்கு மிச்சம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட கேபிள் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா ஒரு டிபிலேருந்து ஒரு எம்சிபியிலிருந்து டிபியில் இருக்கிற ஒரு எம்சிபியிலிருந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 800 வாட்டேஜ் ஒரு லோடு வரைக்கும் ஒரு எம்சிபி, அதாவது ஒரு சர்க்யூட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800ஓட அதிகமாக வாட்டேஜ், அதாவது பவர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு சப் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ 800க்கு ஒரு சர்க்யூட்டு போச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ ஐரன் பாக்ஸ் இருக்குது. ஒரு ஐரன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1000 வாட்டேஜ் இருக்கும். இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா சில ஐரன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1000 வாட்டேஜ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு சப் சர்க்யூட் நம்ம இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து போகணும். அதே மாதிரி இப்போ அந்த ஐரன் பாக்ஸுக்கு ஒரு சர்க்யூட் போகுது. அதே மாதிரி இப்போ ஒரு லேம்ப்பு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேம்ப் எடுத்துக்கணும்னா 60 வாட்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 80 வாட்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஏதாச்சும் ஒரு ஸ்மால் லைட்டு, அதாவது பெட் லைட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வாட்டேஜ், இந்த மாதிரி இதில் 15 வாட்டேஜ், இந்த ரேஞ்சில் வந்து நான் யூஸ் பண்ணிப்போம். 15 வாட்டேஜ் எடுத்துப்போம். ஃபேன் ஒன்று, லைட் ஒன்று, இப்போ ஒரு பெட் லைட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதோட மோஸ்ட்லி டோட்டல் கேல்குலேஷனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னு 155 வாட்டேஜ் தான் வரும். இதுதான் நம்ம லேம்புக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐரன் பாக்ஸோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 800+ தான் இருக்கும். அதாவது ஒரு ஐரன் பாக்ஸோட கெப்பாசிட்டி வந்து 1000 வாட்டேஜ் வரைக்கும் இருக்கும் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் நீங்கள் லைட்டு சர்க்யூட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய அட் அ டைம் யூஸ் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வர்றதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேம்பிங் வந்து பிளிங்கிங்கு இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் நம்ம பார்த்திங்கன்னா 800 வாட்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சர்க்யூட்லேருந்து. அப்புறம் அதுக்கு மிஞ்சி போச்சுன்னா இன்னொரு சர்க்யூட் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதே சர்க்யூட்டில் நம்ம அட் அ டைம் லேம்ப் எரியும் போது ப்ராப்ளம் வரும். இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம். இப்போ எந்தெந்த மாதிரி எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அது சொன்ன மாதிரி தான் 1 ஸ்கொயர் mm பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன சர்க்யூட்டில் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணோம். அதாவது லேம்ப் லோடுக்கு. இப்போ லேம்ப் லோடு வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 20 வாட்டேஜ்க்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி பழைய காலத்தில் இந்த ஃபிலமெண்ட் லேம்ப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 60 வாட்டேஜ், அதுக்கப்புறம் 100 வாட்டேஜ் லேம்பை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, டங்ஸ்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எல்இடி இருக்கிறதுனால எல்லாம் மினிமம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 வாட்டேஜ் எல்லாம் இன்சென்ட் தான் நம்ம அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்கொயர் mm போதுமானது. அதே மாதிரி 1.5 ஸ்கொயர்னா அதை விட அதிக லோடு இருக்குது. அதாவது பவர் சாக்கெட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாக்கெட்ஸுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1.5 mm ஸ்கொயர் கேபிள் வந்து சரியாக போகும். அதே மாதிரி 2.5 ஸ்கொயர் mm பார்த்திங்கன்னா அதிக லோடு, அதாவது 1000 வாட்டேஜோட அதிகமாக இருக்கும்போது அதோட லோடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல, அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்ரு இதோட லோடு வந்து பார்த்திங்கன்னா 1000+ வாட்டேஜ் தான் இருக்கும். இப்போது ஏசியெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ton 2 ton இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 வாட்டேஜ், அது 2K வாட்டேஜ் இருக்கும். 2K வாட்டேஜ் ப்ளஸ் அதிகமாக இருக்கும். இப்போ 1 ton 2 tonனுக்குலாம் பார்த்திங்கன்னா 1 ton ஏசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதுன்னு 2.5 ஸ்கொயர் mm வந்து வித்ஸ்டாண்ட் ஆகும். அதே 2 ton 3 ton 4 ton ஏசி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் mm யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் தேவைப்படுற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் mm இதே சரியாக போகும். ஆனால் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா 6 ஸ்கொயர் இந்த மாதிரி கேபிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 6 கேபிள் சர்வீஸ் லைனுக்கு அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள லோடு வந்து அட் அ டைம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏதோ சம் டைமில் மட்டும்தான். ஒரு வேளை ஏசி ரன்னிங்லேருந்து தான் வீட்டில் ஃபேன் வந்து ஆஃபில் இருக்கும். அதே மாதிரி ஐரன் பாக்ஸும் ஆஃபில் இருக்கும். இப்போ ஐரன் பாக்ஸ் ரன்னிங்கில் இருந்தால் ஏசி வந்து ஆஃபில் இருக்கும். இந்த பொசிஷனில் இருக்கிறதுனால இது தகுந்த மாதிரி நம்ம லோடு வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போது கரண்ட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த ஒயர் எப்படி சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு இப்போது பவர் P = V × I, இதுதான் நம்ம வேட்டேஜ்னு சொல்லுவோம். இப்போது பவர் வந்து கண்டுபிடிக்கணும்னா பவரோட யூனிட் தான் வேட்டேஜ்.
இப்போது வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது 230 இல்லை 240 230 வச்சுக்கோங்கன்னா 230 இன்ட்டு கரண்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ 10 ஆம்ஸு லோடு போகுதுன்னா 10 ஆம்ஸ். இப்போ இது டோட்டல் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2300 வேட்டேஜ் பவர் சப்ளை வந்து ஃப்ளோ ஆகுது. அதாவது ஒரு சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேட்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகுது. இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஆனால் பேசிக் நம்ம மெத்தட் ஒரு ஹவுஸ் ஒயரிங் யூஸ் பண்ணுறது வந்துன்னா 800 வேட்டேஜ். இப்போ 800 வாட்டேஜ் இங்கே கன்சிடர் பண்ணணும்னா இங்கே மொத்தம் 3 சப் சர்க்யூட் போகணும் டிஸ்ட்ரிபியூஷன் லோட்லேருந்து. இது ஒன்றுத்துலேயே நம்ம லோடு வந்து யூஸ் பண்ணலாம், பெரிய ஒயர் போட்டு யூஸ் பண்ணலான்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அதோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அது பார்த்திங்கன்னா கேஜ் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்டைமில் வந்து பார்த்திங்கன்னா சப் சர்க்யூட்டில் அதாவது 4 ஸ்கொயர் mm நான் யூஸ் பண்ணிட்டேன் மெயின் சர்க்யூட்டுக்கு. அதோட லோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 வேட்டேஜ் இல்லை 3000 வேட்டேஜ் ஃப்ளோ வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் 4 ஸ்கொயர் mm ஒரே மெயின் லைனாக இழுத்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி இழுக்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த லோடு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு இப்போ 4 ஸ்கொயர் mm 2 லோடு அப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டீங்க. அதாவது இந்தான ஒரு ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி பவர் வந்து இதே கன்சூம் பண்ணிடும். அந்த நேரத்தில் நீங்கள் வேறு எதுனா ஒயர் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின் இதை ரன் பண்ணும்போது மொத்தம் எக்யூப்மெண்ட்டுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறது டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம போகும்போதே எந்தெந்த லோடுக்கு எப்படி செப்பரேட் பண்ணுமோ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் லோடு வந்து அந்த கரண்ட் ரேட்டிங் பொறுத்து அதோடைய ரூட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ மேக்ஸிமம் நம்ம லேம்ப் லோடெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய வோல்டேஜ் ரேட்டிங் கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போல்லாம் நம்ம லேம்ப் யூஸ் பண்ணுறதுலாம் 0. something தான் நம்ம கரண்ட்டே ஃப்ளோ ஆகும். இதுக்கெல்லாம் 1 ஸ்கொயர் mm சரியாக போகும். அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே தகுந்த மாதிரி லோடு வந்து நம்ம டிவிஷன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு தான் ஹவுஸ் ஒயரிங்கில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணி ப்ளக் கனெக்ட் எதுனா பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோட கரண்ட் ஃப்ளோயிங் வந்து அது ஆக்செப்ட் பண்ணது அதிகமாகிடுச்சுன்னா அதோட ஹீட் இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும். அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலே நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் எந்தெந்த லோடு எப்படி போகுது, கிச்சனுக்கு எந்த மாதிரி லோடு யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஏசி யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி லோடு நம்ம பவர் சாக்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 16 amps இல்லை 20 amps பவர் சாக்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2.5 mm ஸ்கொயரு இல்லை 4 ஸ்கொயர் mm வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம சர்வீஸ் லைனில் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் mm வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய 50%, அதாவது 1 ஸ்கொயர் mm காப்பர் கேபிள் இருந்தால் 1.5 mm ஸ்கொயரு அலுமினியம் கேபிள் இருக்கணும். ஏன்னா அலுமினியோடைய கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அதே காப்பருடைய கரண்ட் கெப்பாசிட்டி ரொம்ப டிஃபராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும் கம்பேர் பண்ணால் காப்பரோட. இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து அதிகமாக இருக்கும். காப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே 50%, அதாவது நீங்கள் லோடு வந்து இப்போ 4 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய ப்ளஸ் 50% ஆஃப் அதிகமாக நம்ம வந்து காப்பர் பதில் இப்போ அலுமினியம் யூஸ் பண்ணுறோன்னா 50% வந்து நம்ம காப்பரோடு ஆட் பண்ணிக்கணும். அதாவது 4 ஸ்கொயர் mm நம்ம காப்பர் யூஸ் பண்ணுறோன்னா அதோட 50% நம்ம ஆட் பண்ணோம்னா 6 ஸ்கொயர் mm வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் கண்டக்டர் வந்து நம்ம ஒயரிங்க்கு யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். இப்போ அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பரோட கம்பேர் பண்ணும்போது இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் அலுமினியம் நம்ம ஒரு வேளை ஒயரிங் பண்ணுறோம்னா அலுமினியம் ஒயரத்தில் அதோடைய கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், கேஜ் வந்து அதிகமாக இருக்கணும், ஒயரோடைய mm ஸ்கொயர் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒயருக்கும் ஒயர் கேஜுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. mm ஸ்கொயர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா mm ஸ்கொயர் ஒயர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா கேஜுன்னு சொல்லுவாங்க, ஒயர் கேஜ். அதாவது 14 கேஜ் ஒயரு, அதே மாதிரி 16 கேஜ் ஒயரு, இதெல்லாம் அந்த கேஜோடைய வேல்யூ பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேபிள் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நம்ம மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா mm ஸ்கொயர்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. கேபிளோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அது உள்ளே இருக்கிற அந்த கண்டக்டருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா mm ஸ்கொயரில் நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.